Hello everyone, I'm SK. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா ஒரு இன்ட்ரஸ்டிங்கான டாபிக், அதாவது பைத்தான்ல ஒரு மிடில் லெவல் டாபிக் ஃபார் தி டெக்கரேட்டர் டாபிக். ஸோ இந்த டெக்கரேட்டர்னா என்ன, இது எப்படி ஒர்க் ஆகும், இதை நம்ம எப்படி எக்ஸிக்யூட் பண்ணுறது, இது எதுக்காண்டி ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னாக்கா, இந்த டெக்கரேட்டருங்கிறது ஒரு ஃபங்க்ஷன் தான். ஓகேங்களா? இது வந்து இன்னொரு ஃபங்க்ஷனை என்ன பண்ணுன்னா எக்ஸ்டெண்ட் பண்ணி அதோட பிஹேவியர்ஸ் இதை ஆக்ட் பண்ணும். அது எப்படி பண்ணுது அப்படிங்கிறத நம்ம ரியல் டைமாக பார்க்கலாம் ப்ராக்டிக்கலாக. ஸோ ப்ராக்டிக்கலாக பார்க்கும்போது உங்களுக்கும் ஈஸியாக அது புரியும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ஒரு ஃபைல் க்ரியேட் பண்ணிக்குவோம். ஸோ என்னோட டெர்மினல் ஓப்பன் பண்ணிட்டு சிடி ஸ்பேஸ் டெஸ்க்டாப். ஸோ இதில் நான் ஜஸ்ட்டு இந்த ஃபோல்டருக்குள்ளே ஒரு ஃபைல் க்ரியேட் பண்ணேன், விஐ டெக்கரேட்டர் சார். ஓகே, இல்லாட்டி ஃபங்க்ஷன் tech1.pyன்னு செட் பண்ணுறேன். ஸோ இதான் என்னோடய ஃபைல் நேம். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னாக்கா, ஃபஸ்ட்டு எடுத்தோன்னா இந்த ஃபங்க்ஷன் எப்படி ஒர்க் ஆகும், இதை எப்படி நம்ம ஆப்ரேட் பண்ணுவோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கப்புறம் இதில் டெக்கரேட்டர்ஸ் எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இன்சர்ட் மோட் போங்க. இன்சர்ட் மோடில் ஃபஸ்ட்டு ஜஸ்ட்டு இனிஷியலாக நான் ஒரு யூசர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிக்ஷனரி க்ரியேட் பண்ணுறேன். யூசர் ஈக்குவல் டு ஃபஸ்ட்டு என்னோட நேம், ஃபார் எக்ஸாம்பிள் தமிழ். இதுக்கு வந்து ஒரு பாஸ்வேர்ட் கொடுக்குறேன். அட்மின் இவருக்கு ஒரு பாஸ்வேர்ட் கொடுக்குறேன். ஸோ இப்படி நான் ஒரு என்ன செட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஒரு டிக்ஷனரி க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? ஸோ இது என்னோட நார்மலாக ஒரு டிக்ஷனரி ஃபார்ம். இந்த டிக்ஷனரி வச்சு நான் ஒரு ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ணுறேன். இந்த ஃபங்க்ஷனில் என்ன பண்ணுறேன், ஒரு யூசர் நேம் பாஸ்வேர்டுன்னு செட் பண்ணி இதில் இருக்க யூசர் நேம், இதில் இருக்க கீஸ் வந்து யூசர் நேமாகவும் கீக்கு அப்புறம் இருக்க வேல்யூஸ் வந்து பாஸ்வேர்டாகவும் நான் செட் பண்ணி இந்த ரெண்டு மேட்ச் ஆனிச்சுன்னா மட்டும் லாகின் பண்ணி லாகின் சக்ஸஸ்ஃபுல் அப்படிங்கிற ஒரு மெசேஜ் வரணும். ஸோ அதுக்கு நான் ஒரு ஃபங்க்ஷன் எடுக்கிறேன். இப்போ எப்படி எழுதுவோம், நார்மலாக ஒரு லாகின் ஃபங்க்ஷன் தான், டெவ் லாகின் ஆப்ரேஷன் பண்ணுறேன். அதில் எனக்கு என்ன வேணும், யூசர் ஆமாம் பாஸ்வேர்டு. ஸோ இந்த ரெண்டு விஷயம் எனக்கு வேணும். அதை நான் செக் பண்ணணும். எப்படி செக் பண்ணணும், இந்த யூசர் நேம் இந்த பாஸ்வேர்ட் மேட்சாக இருக்கானு. அப்போ ஃபஸ்ட் எடுத்தோன்னா என்னோட இஃப் யூசர் இன் யூசர்ஸ், ஸோ என்னோட டைரக்டரி நேம் நான் டிக்ஷனரி நேம் மாற்றிக்கிறேன் யூசர்ஸ்னு. ஸோ யூசர்ஸ், ஸோ அப்படின்னா என்னென்னா என்னோட யூசர் கரண்ட் யூசர் நேம் வந்து இந்த யூசர்ஸ்குள்ளே இருக்குதா அப்படின்னு நான் செக் பண்ணுறேன். ஸோ எப்படி செக் பண்ணணும், இதில் இருக்க கீஸில். ஓகேவா? ஸோ பிகாஸ் ஐ எம் யூஸிங் டிக்ஷனரி, தட்ஸ் வே ஒன்லி டாட் கீஸ். ஸோ அப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த யூசர்ஸில் இருக்க கீழே ஃபஸ்ட்டு யூசர் எடுத்துகிட்டு வரேன், என்னோட கீயும் அதோட பாஸ்வேர்டு நான் கொடுக்குற பாஸ்வேர்டு. ஃபார் எக்ஸாம்பிள் இஃப் என்னோட PSW இருக்குது பார்த்தீங்களா, இந்த W ஈக்குவல் டு அதே யூசர்ஸ், கரெக்ட், யூசர்ஸ் டாட் வேல்யூஸ், யூசர்ஸ் அதில் இருக்க யூசர். ஸோ இப்போ என்ன பண்ணுறோம், ஃபஸ்ட்டு இந்த யூசர்ஸுங்கிற டிக்ஷனரிக்கு போகிறோம், அதுலேருந்து ஒன்று ஒன்றா எடுத்துகிட்டு வரோம், அதில் என்னோட யூசர் நேம் இருக்குதான்னு பார்க்குறோம். அப்படி இருந்துச்சுன்னா நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன், அதோட யூசர் நேமும் இந்த பாஸ்வேர்டும் கரெக்டா அப்படின்னு நான் செக் பண்ணுறேன். ஸோ அதான் என்னோட நெக்ஸ்ட்டு. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த யூசர்ஸுக்கான இதோட ஆத்தென்டிகேஷனோட பாஸ்வேர்டும் இந்த பாஸ்வேர்டும் மேட்ச் ஆகணும். இது ரெண்டுமே மேட்ச் ஆனிச்சுன்னா எனக்கு கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகும். எனக்கு கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆனிச்சுன்னா என்னோட ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட்டு ஒர்க் ஆகும். ஓகேங்களா? இப்போ ரிட்டர்னில் நான் என்ன பண்ணுவேன், லாகின் சக்ஸஸ் அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை எக்ஸிக்யூட் பண்ணுவேன். இல்லை எனக்கு நான் யூசர் பாஸ்வேர்டும் வேறு இருக்குது, இனிஷியலே எனக்கு வந்து எரர் வந்துடுது, என்னோட யூசர் அதாவது என்னோட யூசர் நேமே கரெக்டாக இல்லை அப்படின்னா நான் என்ன பண்ணணும், ரிட்டர்ன்
சக்ஸஸ் அப்படிங்கிறத நான் செட் பண்ணுறேன். ஸோ இப்போ என்னோட யூசர் நேம் என்னோட லாகின்ங்கிற இந்த ஃபங்க்ஷனோட நேமை நான் கால் பண்ணும். அதில் 2 ஆர்குமெண்ட்ஸ் பாஸ் பண்ணுறேன், ஒன்று யூசர் இன்னொன்று பாஸ்வேர்ட். ஸோ என்னோட யூசர் ஃபஸ்ட்டு இந்த டிக்ஷனரியில் இருக்க கீஸில் இருக்கான்னு பார்க்கணும். இருந்துச்சுன்னா என்னோட பாஸ்வேர்டும் இதோட யூசர் நேமோட கீவேர்ட்ஸும் கரெக்டாக இருக்கான்னு மறுபடியும் செக் பண்ணுறேன். இது ரெண்டுமே மேட்ச் ஆனிச்சுன்னா மட்டும்தான் எனக்கு லாகின் சக்ஸஸ் ஆகும், இல்லைனா கண்டிஷன் ஃபெயில் ஆகும். ஸோ இப்போ நான் எப்படி செக் பண்ணுறேன், லாகின்ங்கிற என்னோட ஃபங்க்ஷனை கால் பண்ணுறேன். அதில் ஜஸ்ட்டு தமிழ் அப்படின்னு ஒரு கீயும் பாஸ்வேர்டுக்கு WRLD அப்படின்னு டைரெக்டாக நான் ஃபஸ்ட்டு கரெக்ட் பாஸ்வேர்டு யூசர் நேம் கொடுத்து செக் பண்ணுவேன். ஸோ இப்போ நான் இதை சேவ் பண்ணுறேன். சேவ் பண்ணிவிட்டு கிளியர் பண்ணி நான் ரன் பண்ணுறேன். Python 3 என்னோடய ஃபைல் நேம் வந்து DEC1 Python 3 DEC1.py. ஸோ இப்போ எனக்கு ரன் ஆகிடுச்சு, பட் எதுவுமே அவுட்புட் வரல. ஏன் அவுட்புட் வரல அப்படின்னாக்கா DEC1 ஸோ எதுவுமே நான் பிரிண்ட் பண்ணல. இன்கேஸ் நான் இங்கே பிரிண்ட் பண்ணுறேன் பாருங்கள், இப்போ ரன்னு வந்து சக்ஸஸ்ஃபுல் ஆகிடுச்சு. இப்போ இதை செக் பண்ணுறேன், அவுட்புட் கரெக்டாக வருதா இல்லையான்னு செக் பண்ணுறேன். ஸோ பிரிண்ட்டு ரிட்டர்ன் பண்ணுறத நான் வந்து பிரிண்ட் பண்ணுறேன். ஸோ இப்போ லாகின் சக்ஸஸ்ஃபுல் அப்படின்னு வருது. இன்கேஸ் நான் வந்து இந்த இடத்துல ராங் பாஸ்வேர்ட் கொடுக்குறேன், என்னோட யூசர் பாஸ்வேர்ட் நான் இங்கே கால் பண்ணுறேன் பார்த்தீங்களா, தமிழ் வேர்ட்ஸ் அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ இப்போ நான் எனக்கு என்ன பாஸ்வேர்டு வரும், இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு நாட் சக்ஸஸ்ங்கிற அந்த ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகும். ஓகேங்களா, இது நார்மலாக ஒரு ஃபங்க்ஷனில் நம்ம ஒர்க் பண்ணுற ஒரு லாகின் ப்ராசஸ். ஸோ இப்போ இதில் HR வந்து லத்தீஷும் தமிழ்ங்கிறவங்க வந்து ஒரு யூசர் ஆர் மேனேஜர்னு வச்சுக்கலாம். ஸோ 3 பேருமே லாகின் ப்ராசஸ் 3 டைப்பில் லாகின் பண்ணுவாங்க, 3 டைப்பில் லாகின் பண்ணுவோம். அப்போ நம்ம எப்படி யூஸ் பண்ணுறது, 3 டைம்லேயும் எனக்கு வந்து இந்த மாதிரி கண்டிஷன் செக் பண்ணி 3 டிஃப்ரெண்ட் லாகின் பிளேசஸ் இருக்குது. அந்த 3 பிளேஸ்லையும் தனித்தனியாக லாகின் பண்ணுறாங்க. ஆனால் எல்லா இடத்துலையுமே செக் பண்ண வேண்டிய ஒரே விஷயம்னா அதோட யூசர் நேம் பாஸ்வேர்டு இந்த டிக்ஷனரியில் இருக்கிறது மேட்சாக இருக்குதா இல்லையா அப்படின்னு தான் செக் பண்ணணும். ஸோ அந்த மாதிரியான சுச்சுவேஷன் வரும்போது தான் நம்ம வந்து டெக்கரேட்டர்ஸ் வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த இன்னொரு எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். சேம் இதே எக்ஸாம்பிள்ஸை நான் உங்களுக்கு எப்படி ஸ்ப்ளிட் பண்ணி காட்டுறேன், எப்படி வந்து சின்னது பண்ணி அதை டெக்கரேட்டர்ஸ் வச்சு செக் பண்ணி காட்டுறேன். ஸோ இதை டெலீட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஸோ மறுபடியும் நான் அதே விஷயத்தை பேஸ்ட் பண்ணுறேன். இப்போ லாகின் பதிலாக ஜஸ்ட்டு HR லாகின் கொடுக்குறேன், HR லாகின் அப்படின்னு கொடுக்குறேன். இப்போ HR லாகின்ல என்ன சேம் யூசர் நேம் பாஸ்வேர்ட் கேட்குறேன். அதே யூசர் நேம் பாஸ்வேர்ட் சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா எனக்கு என்ன சக்ஸஸ் ஆகும், HR லாகின் சக்ஸஸ்னு வரும், இல்லைன்னா ஃபெயில்னு வரும். நான் எப்போ இந்த HR லாகின்ங்கிறத கால் பண்ணோம் அப்போ. ஸோ இப்போ இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னாக்கா, இந்த மாதிரி ரிப்பீட்டடாக வருது பார்த்தீங்களா, எங்கே போனாலுமே எனக்கு யூசர் நேம் பாஸ்வேர்டை செக் பண்ணணும். அது எதுலேருந்து செக் பண்ணணும், இந்த டேட்டா செட்டுக்குள்ளேருந்து, அதாவது இந்த டிக்ஷனரிக்குள்ளே என்னோட யூசர் நேம் பாஸ்வேர்டு மேட்ச் ஆனால் மட்டும்தான் எனக்கு அடுத்த ஸ்டேட்டஸ் வந்து அடுத்த ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகணும். ரிட்டர்ன்ஸில் சக்ஸஸாக இருந்தாலும் சரி, ஃபெயிலியராக இருந்தாலும் சரி. ஸோ இதில் இல்லைன்னா ஃபெயிலியர் ஆகணும், இருந்துச்சுன்னா எனக்கு சக்ஸஸ்னு வரணும். ஸோ இந்த மாதிரி ரிப்பீட்டடாக வரும்போது இந்த மாதிரி இதை ஓவர் கம் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி ரிப்பீட்டடாக வந்தால் எனக்கு ஒரே ஒரு இடத்துல டிஃபால்ட்டாக செட் பண்ணி வச்சுட்டு அதை நான் ஒர்க் பண்ணணும். ஸோ இப்போ எந்த இடத்துல நான் கால் பண்ணாலும் ஃபஸ்ட்டு அந்த டெக்கரேட்டர்ஸை போய் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த ஃபங்க்ஷனை வச்சு இந்த லாகின் HR லாகின் இந்த மாதிரி ஃபங்க்ஷன்ஸை நம்மளால் ஆக்சஸ் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ வெரி இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் இது நம்மளோட டெக்கரேட்டர்ஸை பொறுத்தவரைக்கும். ஸோ இந்த 2 ஃபங்க்ஷன் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இப்போ என்ன இந்த HR லாகின் ஒரு டைம் நான் பிரிண்ட் பண்ணி காட்டுறேன். print HR லாகின், அதில் யூசர் நேம் என்ன கொடுக்குறேன், லத்தீஷ், பாஸ்வேர்ட் 1 2 3 4 5. ஸோ இப்போ எனக்கு என்ன ரிசல்ட் வரும், the same, right? What is this? Some error because இங்கே ஒரே ஒரு பிரேஸ் கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ கூட HR லாகின் சக்ஸஸ்ங்கிற அந்த ஸ்டேட்மெண்ட் ஒர்க் ஆகுது. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா டெக்கரேட்டர்ஸ் செட் பண்ண போகிறோம். அந்த டெக்கரேட்டர்ஸ் எப்படி செக் பண்ணுறோம், எப்படி செட் பண்ணணும் அப்படின்னாக்கா நம்ம ஃபங்க்ஷன்ஸோட டாப்பில் அந்த ஃபங்க்ஷன்ஸ் செட் பண்ணணும். ஓகேங்களா, ஏன்னா சம்டைம்ஸ் நம்ம டெக்கரேட் பண்ணும்போது இந்த ஃபங்க்ஷன் வந்து அன்காலபிளாக இருக்கும். அதாவது இந்த இதுக்கு முன்னாடி அந்த வேர்டு வந்து யூஸ் பண்ணாமல் இருக்கும், இல்லாட்டி மேலே இருக்கிறதால
இப்போ டாப் டவுன் அப்ரோச்னா நம்ம ஃபர்ஸ்ட் லைனை ரீட் பண்ணணும். பிகாஸ் பைத்தன் வந்து லைன் பை லைன் எக்ஸிக்யூஷன், அதனால ஃபஸ்ட்டே அந்த நேம் வந்து உள்ளே இருக்குது அப்படின்னு செக் பண்ணிடுச்சு அப்படின்னாக்கா அதை ஈஸியாக ஆக்சஸ் பண்ணும். ஸோ நான் வந்து எக்ஸிக்யூட் பண்ணி காட்டுறேன். ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ணிக்கோங்க. என்ன ஃபங்க்ஷன்னா என்னோடய ஃபங்க்ஷனில் நான் என்ன பண்ண போகிறேன், செக் பண்ண போகிறேன். ஸோ செக் அப்படிங்கிறது தான் என்னோட டெக்கரேட்டர்ஸ் நேம். இதுக்குள்ளே நான் என்ன பண்ணுறேன், ஃபங்க்சி அப்படின்னா எந்த ஃபங்க்ஷனை நான் கால் பண்ண போகிறேன். இப்போ ரிப்பீட்டடாக இருக்கிறத தான் ஓவர் கம் பண்ண போகிறோம். அதனால லாகினையா இல்லை ஹெச்ஆர் லாகினா இல்லை மேனேஜர் லாகினா இப்போ எந்த லாகினை நான் கால் பண்ண போகிறோம் அந்த இதுக்கு இந்த அந்த நேம் கால் பண்ணுறதுக்கு இந்த ஆர்குமெண்ட்ஸ். ஓகேங்களா, இந்த ஃபங்க்ஷங்கிறது அதான். ஸோ இதுக்குள்ளே என்ன பண்ணுறோம் அப்படின்னா இன்சைட் ஃபங்க்ஷன். இன்சைட் ஃபங்க்ஷன் அப்படின்னா என்னன்னாக்கா ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ள ஃபங்க்ஷன் நம்ம டிக்ளேர் பண்ணுறது இன்சைட் ஃபங்க்ஷன். ஸோ டெஃப் இதில் என்ன பண்ணுறேன், இன்சைட் அப்படின்னு சும்மா ஒரு வேரியபிள் நேம் கொடுத்து செட் பண்ணுறேன். இதில் என்ன பண்ணுறேன்னா எந்த ஆர்குமெண்ட்ஸ் எல்லாம் இருக்குது. இப்போ ஃபங்க்ஷன் ஒன்று இந்த ஃபங்க்ஷனுங்கிறது என்ன லாகின் ஆர் ஹெச்ஆர் லாகின்ங்கிறது கால் பண்ணுது. அதுக்குள்ள என்ன ஆர்குமெண்ட்ஸ் என்ன ப்ராப்பர்ட்டி, ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே யூசர் பாஸ்வேர்டு 2 ப்ராப்பர்ட்டி இருக்கு. ஸோ இந்த ப்ராப்பர்ட்டியை ஆக்சஸ் பண்ணுறதுக்கு நான் என்ன யூஸ் பண்ணணும் அப்படின்னாக்கா இந்த இன்சைடுங்கிற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறேன். ஸோ இன்சைடில் நான் என்ன கொடுக்குறேன், ஃபஸ்ட்டு யூசர்னு ஒன்று பாஸ்வேர்டுன்னு ஒன்று. ஓகேங்களா, ஸோ இப்போ கொடுத்து இந்த ஃபங்க்ஷன் செட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ நான் என்ன பண்ணணும் அப்படின்னா நான் எந்த ஆப்ரேஷன் பர்ஃபார்ம் பண்ண போகிறேன், ஃபஸ்ட்டு யூசர் இது எல்லாமே செக் பண்ணணும். அதாவது ஃபஸ்ட்டு யூசர் இருக்குதான்னு பார்க்கணும், அதே நேரத்தில் பாஸ்வேர்டும் அதில் கரெக்டாக இருக்குதான்னு பார்க்கணும். ஸோ இந்த ஆப்ரேஷன் தான் நான் இங்கே பர்ஃபார்ம் பண்ண போகிறேன். ஸோ நான் இங்கே ரிசல்ட் கொடுக்குறேன். ஸோ ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன், ஃபஸ்ட்டு இதை வந்து அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணியிருக்கேன். ஃபார் என்னன்னா இன்சைடில் வருது, இதில் யூசர் வந்து இந்த டிக்ஷனரியில் இருக்க கீயாக எடுத்துக்குது, இல்லை பாஸ்வேர்டு வந்து இந்த டிக்ஷனரியில் இருக்க பாஸ்வேர்டு எடுத்துக்குது. ரிட்டர்ன் மட்டும் சேஞ்ச் ஆகும். ரிட்டர்னில் என்ன சேஞ்ச் பண்ணுறேன் அப்படின்னாக்கா நான் வந்து ஃபங்க்ஷன்ஸுங்கிறது எது சொல்லியிருக்கேன், எந்த ஃபங்க்ஷனை கால் பண்ண. ஃபார் எக்ஸாம்பிள் லாகின் கால் பண்ணால் அந்த லாகின் ஒர்க் ஆகணும். அதே நேரத்தில் ஹெச்ஆர் லாகின் கால் பண்ணால் இந்த ஃபங்க்ஷனுங்கிறது ஹெச்ஆர் லாகினாக கன்சிடர் பண்ணணும். அப்போ நான் வந்து குளோபலாக ஒரு இடத்துக்கு கொடுக்கணும். அப்போ ஃபங்க்ஷி அதில் நான் எதை கால் பண்ணுறேன், யூசர் பாஸ்வேர்டு, யூசர் பாஸ்வேர்டு. ஸோ இது ரெண்டையும் நான் ஆர்குமெண்ட்ஸாக பாஸ் பண்ணுறேன். ஸோ இப்போ இந்த ரிட்டர்ன் சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா எனக்கு இந்த லாகினுக்கு அப்புறம் உள்ள என்ன ஸ்டேட்மெண்ட் இருக்கோ அது எக்ஸிக்யூட் ஆகணும். இல்லை இந்த இடத்துல கண்டிஷன் ஃபெயில் ஆயிடுச்சுன்னா எனக்கு ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட்டுக்கு நாட் சக்ஸஸ், அதாவது இந்த யூசர் நேம் பாஸ்வேர்டு வந்து மேட்ச் ஆகலை, அப்போ நாட் சக்ஸஸ்ன்னு குளோபலாகவே எனக்கு டிக்ளேர் ஆகிடணும். ஸோ அந்த மாதிரி தான் நம்ம செட் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா, ஸோ இப்போ இந்த ஃபஸ்ட் ப்ராசஸ் பார்த்துருப்பீங்க. இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், நான் ஃபங்க்ஷனை கால் பண்ணிட்டேன். இப்போ நான் ரிட்டர்ன் பண்ணணும். எதை ரிட்டர்ன் பண்ணணும், ஃபங்க்ஷனை ரிட்டர்ன் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ரிட்டர்ன் வந்து இந்த யூசர் நேம் பாஸ்வேர்டு ஃபெயில் ஆனால் மட்டும்தான் இந்த நாட் சக்ஸஸ் வரணும். ஸோ இந்த ஃபங்க்ஷனே ஃபெயில் ஆகும்போது என்ன வரணும், இந்த ஃபங்க்ஷன் முடிஞ்ச உடனே எனக்கு ரிட்டர்ன் கொடுக்குறேன், ரிட்டர்ன் இன்சைட் அப்படிங்கிறத கொடுத்துறேன். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னாக்கா ஃபஸ்ட்டு செக்குன்னு ஒரு ஃபங்க்ஷன் டிக்ளேர் பண்ணுறேன், அதில் ஃபங்க்ஷன் ஒன்று கொடுத்துருக்கேன். இந்த ஃபங்க்ஷனுங்கிறது எதுனா நான் என்ன யூசர், அதாவது என்ன என்னோட ஃபங்க்ஷன் இன்சைட் ஃபங்க்ஷன்ஸில் என்னென்ன கொடுத்துருக்கோம், லாகின்னா லாகின் ஃபங்க்ஷன் வரணும், இல்லை ஹெச்ஆர் லாகினா ஹெச்ஆர் லாகின் இந்த ஃபங்க்ஷன் நேம் கால் பண்ணுறதுக்கு இது இன்சைட் அப்படின்னு கொடுக்கும்போது இன்சைடுக்குள்ளே நான் என்னோட ப்ராப்பர்ட்டிஸ் யூஸ் பண்ணுறேன். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே யூசர் பாஸ்வேர்டுங்கிற 2 பேராமீட்டர்ஸ் இருக்குது. ஸோ இந்த பேராமீட்டர்ஸ் இதுக்கான இது எல்லாமே எதில் நான் டிக்ளேர் பண்ணுவேன், இன்சைடில் நான் டிக்ளேர் பண்ணுவேன். உள்ளே நான் என்ன வருது அப்படின்னா உள்ள யூசர் அந்த நார்மல் அதே கண்டிஷன் செக் பண்ணுது, இந்த டிக்ஷனரியில் யூசர் கீயா அந்த நேம் இருக்குதா இல்லையா. இப்போ நான் ஒரு யூசர் நேம் கொடுக்குறேன்னா அந்த யூசர் நேம் வந்து இந்த டிக்ஷனரியில் இருக்க கீழே மேட்ச் ஆகுதா இல்லையா, மேட்ச் ஆகிடுச்சுன்னா ஓகே கீ மேட்ச் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு வேல்யூவும் கரெக்டாக மேட்ச் ஆகுதான்னு செக் பண்ணுறேன். ரெண்டுமே மேட்ச் ஆகிடுச்சு அப்படின்னா நான் ரிட்டர்ன் எதை கொடுக்குறேன், எந்த ஃபங்க்ஷன் கால் பண்ணுறோமோ அந்த ஃபங்க்ஷனில் இருக்க ஸ்டேட்மெண்ட்டை ரிட்டர்ன் பண்ணு. அதர்வைஸ் இந்த கண்டிஷன் ஃபெயில் ஆகிடுச்சு, இப்போ வேறு யூசர் நேம் வேறு பாஸ்வேர்டு வேறு கொடுத்துருக்கேன் அப்படின்னாக்கா ரிட்டர்ன் நாட் சக்ஸஸ்ன்னு எக்ஸிக்யூட் பண்ணு அப்படிங்கிறத ஏல செட் பண்ணுறேன், இந்த டெக்கரேட்டர் ஆப்ரேட்டர்ஸில் செட் பண்ணுறேன். ஓகேங்களா, இப்போ நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நான் எதை கால் பண்ணுறேன், ஜஸ்ட்டு இந்த இடத்துல கால் பண்ணுறேன் பாருங்கள், ஜஸ்ட்டு ரிசல்ட்டுன்னு கால் பண்ணும். ரிசல்ட்டுங்கிற ஒரு வேரியபிள் நேமில் நான் எதை கால் பண்ணுறேன், செக்குங்கிறத கால் பண்ணுறேன். ஓகேவா, நான் இந்த செக்குள்ளே எதை பாஸ் பண்ணுறேன், அட்மின்ங்கிறத பாஸ் பண்ணுறேன். ஓகேங்களா, ஆர்எல்ஸ் லாகின்ங்கிறத பாஸ் பண்ணிப்பேன். செக்குள்ளே இந்த ஃபங்க்ஷன் நேம் கரெக்டாக ஃபஸ்ட்டு நான் என்ன ஃபங்க்ஷன் தான் கொடுக்குறேன், அதனால ஃபங்க்ஷன் நேம் கொடுக்குறோம். ஸோ லாகின் அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷன் நேம் நான் கால் பண்ணுறேன். இப்போ கால் பண்ணிவிட்டு நான் பிரிண்ட்டு
ரிசல்ட். ஓகேங்களா? இப்போ நான் ஜஸ்ட் இதை மட்டும் ரிசல்ட் பிரிண்ட் பண்ணுறேன், என்ன வருதுன்னு பார்க்கலாம். ஸோ லாகின் நாட் டிஃபைன்ட். ஏன் அப்படி லாகின் நாட் டிஃபைன்ட்னு வருதுன்னா, நம்மளோட ஃபங்க்ஷன் நெக்ஸ்ட் லைனில் இருக்குது, இதுக்கு முன்னாடி இருக்க லைன் வரலும் செக் பண்ணணும், இந்த லைன் இங்கே இருக்குதா இல்லையான்னு பார்ப்போம். முன்னாடி இருக்க லைனில் லாகின்ங்கிற ஒரு ஃபங்க்ஷன் இல்லை, அதனால் அங்கே வந்து எரர் வருது. ஸோ இதை நம்ம என்ன பண்ணோம், எந்த இடத்துல கொடுக்குறோம் அப்படின்னாக்கா நெக்ஸ்ட் அதாவது அந்த ஃபங்க்ஷன் கீழே நம்ம கொடுப்போம். ஸோ இந்த ஹெச்ஆர் ஃபங்க்ஷன் கீழே கொடுப்போம். ஸோ இப்போ ரிசல்ட் ஈக்குவல் டு செக்குங்கிற என்னோட ஃபங்க்ஷனை கால் பண்ணுறேன், ஏதாவது டெக்கரேட்டர் ஃபங்க்ஷனை கால் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், செக்குங்கிற என்னோட டெக்கரேட்டர் ஃபங்க்ஷனை கால் பண்ணுறேன். அதில் நான் எதை கால் பண்ணுறேன், லாகின்ங்கிற இந்த ஃபங்க்ஷன் நேமை கால் பண்ணுறேன். ஸோ இங்கே இந்த ஃபங்க்ஷனுக்கு பதிலாக இந்த லாகின்ங்கிறது போயிடும். நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன், இப்போ இதில் ஆப்ரேஷன் பர்ஃபார்ம் பண்ணி இந்த ரிசல்ட்டை வந்து ரிட்டர்ன் பண்ணும், வர்ற ரிசல்ட்டு இங்கே வரும். ஸோ அப்போ நமக்கு இங்கே என்ன வேணும், இந்த இங்கே இருக்கு பார்த்தீங்களா, இந்த லைன்ஸ் ஃபுல்லாக நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். ஃபார் எக்ஸாம்பிள், ஏன்னா நம்ம ஆப்ரேஷன் தான் மேலே பர்ஃபார்ம் பண்ணதில்லை, அப்போ இந்த இடத்துல நமக்கு வந்து எந்த ஆப்ரேஷன் வேண்டாம். ஜஸ்ட்டு லாகின் சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லாகின்ங்கிறது சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட் இருந்தால் மட்டும் போதும். ஓகேங்களா? இப்போ பாருங்கள், சேவ் கொடுத்துட்டேன். இப்போ பைத்தான் டெக்கரேட்டர் 1ங்கிறத நான் ரன் பண்ணுறேன். இப்போ எனக்கு என்ன வந்திருக்கு, ஜஸ்ட் இன்சைடுங்கிற ஃபங்க்ஷனில் ஆர்குமெண்ட்ஸ் மட்டும் கால் ஆகுது. ஏன்னா நான் யூசர் நேம் பாஸ்வேர்டுங்கிறது இங்கே கொடுக்கல. நான் என்ன பண்ணியிருக்கேன், ஜஸ்ட்டு ஒரு ரிட்டனை மட்டும் கால் பண்ணுறேன், என்னோட டெக்கரேட்டர் ஃபங்க்ஷனை மட்டும் கால் பண்ணுறேன். ஸோ இந்த ஃபங்க்ஷன் மட்டும் தான் கால் பண்ணியிருக்கேன். இன்னும் யூசர் நேம் பாஸ்வேர்டு நான் கொடுக்கல. இப்போ யூசர் நேம் பாஸ்வேர்டு நான் கொடுக்கணும் அப்படின்னா எப்படி கொடுப்போம் அப்படின்னாக்கா, இப்போ ரிசல்ட் நம்ம கொடுத்துருக்கோமா, ஃபார் எக்ஸாம்பிள் சிம்பிளாகவே கொடுத்துக்கலாம். ரிசல்ட் பார்த்துட்டு இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு ஜஸ்ட் ரிசல்ட்டை செக் பண்ணுறோம். அதுக்கப்புறம் இன்சர்ட் பிரிண்ட் ரிசல்ட், இதில் யூசர் நேம் நான் கொடுக்குறேன். யூசர் நேம் என்ன, லத்தீஷ் அப்படிங்கிற ஒரு நேமுக்கு கோலன், பாஸ்வேர்டு என்ன கொடுக்குறேன், 1 2 3 4 5 அப்படிங்கிறது கொடுக்குறேன். ஸோ இப்போ நான் ரன் பண்ணுறேன். இப்போ எனக்கு என்ன வரும், சாரி இங்கே வந்து கம்மா, கோலன் வராது, கம்மா. ஸோ ஏன் கம்மா கொடுக்கணும் அப்படின்னா, என்னோட இது லத்தீஷ்ங்கிற என்னோட யூசர் நேம், பாஸ்வேர்டுங்கிறது என்னோட பாஸ்வேர்டு. ஸோ நான் கம்மா கொடுக்காம கோலன் கொடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணும், ஒரே ஸ்ட்ரிங்காக கன்சிடர் பண்ணும், அதனால தான் எரர் வந்தது. ஸோ இப்போ என்னோட லாகின் சக்ஸஸ்ஃபுல்ங்கிற மெசேஜ் வந்துருச்சு. இந்த மெசேஜ் எங்கேருந்து வருது, இப்போ என்னோட ப்ரோக்ராம் பாருங்கள். இப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன், லாகின்ங்கிறத கால் பண்ணுறேன். லாகின்குள்ளே ஜஸ்ட் லாகின் சக்ஸஸ்ஃபுல்லுங்கிற ஒரே ஒரு ஸ்டேட்மெண்ட் தான் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இது என்ன பண்ணுறேன், நான் டெக்கரேட்டர் செட் பண்ணுறேன். நான் வந்து செக்குங்கிறதுக்குள்ளே டெக்கரேட்டர்ஸ் வச்சுருக்கேன். செக்குங்கிறது என்னோட டெக்கரேட்டர் நேம், செக் இந்த ஃபங்க்ஷன் நேமு. இதுக்குள்ளே நான் லாகின்ங்கிறத கால் பண்ணுறேன். அதுக்குள்ளே என்னோட ஆத்தென்டிகேஷன் பர்பஸ் எல்லாமே செக் பண்ணுறேன். இது வந்து இந்த கீழே இருக்கா, இந்த பாஸ்வேர்டில் இருக்குதா, இது எல்லாமே கரெக்டாக மேட்ச் ஆகுதான்னு செக் பண்ணிவிட்டு இதோட ரிசல்ட்டை இங்கே ரீப்ரொடியூஸ் பண்ணுறேன். எங்கே ப்ரொடியூஸ் பண்ணுறேன், ட்ரூவாக இருந்துச்சுன்னா இந்த ஸ்டேட்மெண்ட்டை எக்ஸிக்யூட் பண்ணேன், ஃபெயிலாக இருந்துச்சுன்னா இந்த ஸ்டேட்மெண்ட்டை எக்ஸிக்யூட் பண்ணுன்னு சொல்கிறேன். ஸோ இன்கேஸ் இங்கே பாருங்கள், நான் ராங்காக கொடுத்து பார்க்குறேன். உங்களுக்கு எக்ஸிக்யூட் எங்கேருந்து வருதுன்னு பாருங்கள் ரிசல்ட்டு. இப்போ நாட் சக்ஸஸ். அப்போ நாட் சக்ஸஸ் எங்கேருந்து வருது, என்னோட டெக்கரேட்டர்ஸ்லேருந்து வருது. எங்கே இருக்குது என்னோட டெக்கரேட்டர்ஸ், மேலே இருக்கு பாருங்கள். இந்த நாட் சக்ஸஸ்ங்கிறது இதுலேருந்து ரிட்டர்ன் ஆகுது. ஸோ நெக்ஸ்ட்டு இதை ஒவ்வொரு டைம் இந்த மாதிரி தான் கால் பண்ணணுமான்னாக்கா, இதுக்கு ஒரு அட்வான்ஸ் கான்செப்ட் வச்சுருக்காங்க. சிம்பிளாக என்னன்னாக்கா, ஜஸ்ட் அத்தரேட் எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னாக்கா, எந்த ஃபங்க்ஷன் நான் கால் பண்ணணும் அதோட அத்தரேட் சிம்பிள். ஃபார் எக்ஸாம்பிள் ஜஸ்ட்டு இந்த அட்மின் இருக்கு பார்த்தீங்களா, லாகின் இல்லாட்டி ஹெச்ஆர் லாகின். ஸோ இந்த இடத்துல போயிட்டு அத்தரேட் சிம்பிள், இன்சர்ட் அத்தரேட், இதில் நான் எந்த ஃபங்க்ஷன் என்னோட டெக்கரேட்டர் நேம் செக்குங்கிறத கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ என்ன ஆகுது, நான் இந்த செக்குங்கிற ப்ராப்பர்ட்டியை நான் இதுக்கு அசைன் பண்ணுறேன். இந்த லாகின் வந்து எது பேஸ் பண்ணி ஒர்க் ஆகுது, இந்த டெக்கரேட்டர் பேஸ் பண்ணி ஒர்க் ஆகுது. இப்போ நான் கால் பண்ணுறதுக்கு நான் இந்த மாதிரி கொடுத்து நான் கால் பண்ணாமல் ஜஸ்ட்டு இது ரெண்டையும் ரிட்டர்ன் பண்ணுறேன். லாகின் ஜஸ்ட்டு என்னோட யூசர் நேம்
Latish, comma 1 2 3 4 5. ஸோ நான் ஜஸ்ட் எக்ஸிக்யூட் பண்ணேன்னா எனக்கு அவுட்புட் வரும். ஸோ எப்போ அவுட்புட் வரும்னா நான் இதை பிரிண்ட் பண்ணும்போது. ஸோ print login 1 2 3 4 5ன்னு கொடுத்து இப்போ நான் ரன் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு என்ன பண்ணியிருக்கேன், print லாகின்ங்கிற ஃபங்க்ஷனை கால் பண்ணுறேன், என்னோட யூசர் நேம் பாஸ்வேர்டை கொடுத்து செக் பண்ணுறேன். இப்போ நான் ரன் பண்ணுறேன், எனக்கு லாகின் சக்ஸஸ்ஃபுல்ங்கிற ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகுது. ஸோ இதே ப்ராசஸ் தான் இதுக்கும் பண்ணலாம். இதுக்கு எப்படி பண்ணலாம் அப்படின்னாக்கா, சேம் இங்கே இதை வந்து டெலீட் பண்ணுங்க. இந்த ஹெச்ஆர் இருக்கும், ஸோ ஹெச்ஆர் இருக்கும், என்னோட அத்ரேட், அதாவது என்னோட அந்த டெக்கரேட்டர் சைன் இருக்கு பார்த்தீங்களா, டெக்கரேட்டரோட ப்ராப்பர்ட்டியை நான் இங்கே அசைன் பண்ணிக்கிறேன். எங்கே அசைன் பண்ணணும், அந்த ஃபங்க்ஷனோட மேலே அத்ரேட் செக். ஸோ மறுபடியும் இப்போ நான் நெக்ஸ்ட் இன்னொரு பிரிண்ட் கொடுக்குறேன். பிரிண்ட்டு இதோட பேர் என்ன, ஹெச்ஆர் லாகின். ஹெச்ஆர் லாகின்ங்கிறது என்னோட இன்னொரு ஃபங்க்ஷன் நேமு. இதில் ஒரு யூசர் நேம் பாஸ்வேர்ட் கொடுக்குறேன். யூசர் நேம் வந்து இருக்கு, ஸோ admin 1 2 3, admin comma admin 1 2 3. so see correct admin 1 2 3 correct. so இப்போ எனக்கு ஃபர்ஸ்ட் லாகின் வரும்போது லாகின் சக்சஸ்ஃபுல்னு வரணும், செகண்ட் லாகின் வரும்போது எனக்கு ஹெச்ஆர் லாகின் சக்சஸ்ஃபுல்னு வரணும். ஸோ இப்போ செக் பண்ணுவோம். இப்போ எனக்கு லாகின் சக்சஸ்ஃபுல், ஹெச்ஆர் லாகின் சக்சஸ்ஃபுல்ங்கிற ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டும் ப்ராப்பராக எக்ஸிக்யூட் ஆகிடுச்சு. ஸோ சி இதில் இன்னொரு, இப்போ ஒரு யூசர் நேம் பாஸ்வேர்ட் கரெக்டாக இருந்து ஒரு யூசர் நேம் பாஸ்வேர்ட் தப்பாக இருக்குது அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல ஜஸ்ட்டு அட்மின் மட்டும் கொடுத்துருக்கேன், அப்போ யூசர் நேம் பாஸ்வேர்டு வந்து மிஸ் மேட்ச் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் ஏன்னா இங்கே நம்ம கொடுத்துருக்கோம், நம்மளோட அட்மின்ங்கிறது என்னோட யூசர் நேம், admin 1 2 3ங்கிறது தான் என்னோட பாஸ்வேர்டு. ஸோ பட் அங்கே செக் பண்ணும்போது admin மட்டும் தான் இருக்கும். அப்போ என்ன பண்ணுவோம், ஜஸ்ட்டு மறுபடியும் ரன் பண்ணுறேன், எனக்கு லாகின்ங்கிற போது சக்ஸஸ்ஃபுல்லும் வந்துச்சு, செகண்ட் வரும்போது எனக்கு நாட் சக்ஸஸ்ஃபுல்லும் வருது. ஸோ இதான் நம்ம பைத்தானோட டெக்கரேட்டர் ஆப்ரேஷன். வெரி இன்ட்ரெஸ்டிங்கான ஆப்ரேஷன். இதை நான் வந்து 2 நாள் உட்காந்து கொஞ்சம் இனிஷியலாக கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு புரிஞ்சுக்கிறதுக்கு. ஆனால் சிம்பிளாக நம்ம ஒரு மைண்ட் செட் வச்சு இதுதான் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணால் ஈஸியாக இருக்கும். ஸோ நீங்கள் திருப்பி 2 டைம் பாருங்கள். இன்கேஸ் மறுபடியும் புரியலைன்னா எனக்கு ஜஸ்ட் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள், நான் இண்டிவிஜுவலாக ஒரு டைம் உங்களுக்கு சொல்லித்தரேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.